which is the least frictional force of the following. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? frictional forceனா உராய்வு விசை. இருக்கலே மிக குறைந்த உராய்வு விசை எதுக்கு உடையன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸ் கான்செப்ட்ல டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டு ஸ்கூல் புக்லயே வந்து தனியாவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுல எது வந்து லீஸ்ட் ஃப்ரிக்ஷனல் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல 4 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஸ்லைடிங், ஃப்ளூயிட், ஸ்டாட்டிக் அண்ட் வந்து ரோலிங். நல்லா கவனிங்களேன். ரோலிங்க்கு இந்த இமேஜை பாருங்க, ஈஸியா உள்ள கனெக்ட் பண்ண முடியும். கீழே என்ன இருக்கு? டயர் இருக்கு. அந்த டயர் மேலதான் என்னன்னா அந்த பொருள் இருக்கு. என்ன பண்ணிடலாம்? நம்ம இழுக்கிறது ஈஸியா இழுக்கலாம். இப்ப இந்த தரைக்கும் இந்த பொருளுக்கும் ஃப்ரிக்ஷன் என்ன எவ்வளவு இருக்கும்? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது இது இப்போ ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எண்ணெயை தரையில கொட்டி அந்த எண்ணெயை அள்ளணும்னு வச்சுக்கலாம். நம்மளால ஈஸியா அள்ள முடியுமா என்ன? டெஃபினட்டா கிடையாதுல. கண்டிப்பா என்ன அந்த தரையில அந்த ஃப்ளூயிடா இருந்துச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். அதே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் என்ன? இப்போ ஒரு பொருள், அந்த பொருள் நான் கீழே வைக்கிறேன்னு என்ன? ஈவன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல அந்த பொருளோட எல்லா பகுதியும் பூமியில பட்டிருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷன் ஹையா இருக்கும். இன்னும் சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரிக்ஷன் என்பது பூமியில எந்த அளவு ஒரு பொருள் வந்து தொட்டு இருக்கோ அதை பொறுத்துதான் என்ன அப்படின்னா அந்த இழுவிசை வந்துன்னா அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு கேள்வி என்ன? எதுல வந்து சாரி இழுவிசை கிடையாது, உராய்வு விசை எதுல வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா சொல்லலாம் ரோலிங் ஃபிஷன் தான். ஏன்னா ரோலிங் ஃபிஷன் பொறுத்தவரைக்கும் என்ன, அதிகமா கீழே வந்து டச்சே இல்லை. டச் ஆகும் போது என்ன, இந்த ஃப்ரிக்ஷன் உராய்வு விசை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்.